சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஜமான பேத்தின்னு நினைச்சுக்கிட்டியோ? ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்க. பா, நான் தான் சொன்னல, இவ நம்ம சொத்தை மீட்டு குடுக்கறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வரல. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா. அப்படியெல்லாம் ஒரு பிளானும் இல்ல அத்தை. ஏய், அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாதன்னு சொல்லிட்டேன். அத கேட்டாலே காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நான் ஏன் உறவை விட்டு கொடுக்க முடியுமா? இத பாருங்க, நான் நடிக்க வந்தது அந்த காஞ்சனா கழிவறதுனால வர பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கும் இந்த சொத்தெல்லாம் பழையபடி தாத்தா பேருக்கு மாத்துறதுக்கும் தான். அதுக்கு முன்னால இந்த ஊர்க்காரங்க என்ன பேத்தியா நம்பணும். முக்கியமா அந்த கழிவர்தான் காஞ்சனா நம்பணும். நான் பாட்டுக்கு நடிக்க தானே வந்தேன்னு உங்க எல்லார் கூடவும் ஒட்டாம இருந்து அதுல யாருக்காவது சந்தேகம் வந்துட்டா அப்புறம் இந்த மொத்த பிளானும் சொதப்பிரும். இது தெரியாம நீங்க என்னடான்னா வந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் என்கிட்ட ஏறிட்டே இருக்கீங்க. இத பாருங்க அத்தை, நீங்க இப்படி பேசுறத யாராவது பார்த்தாலோ இல்ல கேட்டாலோ ரொம்ப சிக்கலாயிடும். அப்புறம் சொத்தை மாத்த முடியாது, பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இப்பவே கிளம்பிடுறேன். அம்மாடி, அப்படி சொல்லாதம்மா. ஏண்டி உப்பு சப்பல்லாத விஷயத்துல ஏண்டி பெருசு பண்ணிட்டு இருக்க? அவ இப்போ நான் அத்தைன்னு சொன்னா என்ன? உன் தலையில இருக்கிற கிரீட இறங்கிடவா போகுது. நீ கொஞ்சம் பொறுமையா தான் இறேன். அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தனை கூப்பிடுவாளாவ? மா, நம்ம குடும்பத்து நல்லதுக்கு தானே நர்மதா இதெல்லாம் பண்றா. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போங்களேன். வந்தமா சொத்தை மீட்டு கொடுத்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். இங்க உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்த அப்புறம் பாரு. ஓகே அத்தை, அதுக்கு தானே வந்திருக்கேன். பப்ளிக்னு நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். ஆளுங்க வெளியில இருக்காங்கல்ல, பாக்கலனாலும் கேட்க முடியும்ல. இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசுறங்க. எனக்குன்னு வந்து பிறந்ததுக்கு பாரு. போ, நீதான் இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி நல்லா தெரியும். போ. அவளை குறை சொல்லாம உன்னால இருக்க முடியாது. எடுத்து உடச்சணும். சும்மா ரெண்டா நேரங்களா தெரியாம லூசு போயில.